3 நேரம் துவைத்து உச்சி ஒரு நேரமதாய் வேணும் பச்சரிசி வெற்றி சிறுமணியும் நன்றாக வேக வைத்து விரைவாக மணலிலிட்டு தாகம் இல்லாமல் தவசிருக்க வேண்டும். ஐயா வணக்கம் ஐயா. உட்காருங்க ஐயா. என்ன ஓய் ஐயா, உன் காணி நிலத்துக்கு ஏணி அளவு பணம் தந்தாலும் கைப்பிடி மண்ணை கூட தரமாட்டேன் நேத்தி வரை பீத்திக்கிட்டு இருந்தேரு. ஒப்பமிடு. இடையில என்ன நடந்துச்சு? சட்டி பெட்டி எல்லாம் வித்து புட்டு எந்த நாட்டுக்கு நடை கட்டு போறீரு? எங்க ஐயா பரந்த பரந்தாம சித்தப்படி நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமா துவையில் தவசிருக்க போறோம் ஐயா. கடவுளை தரிசிப்பதே பிறவி பயனா நிலையா இருக்கும் போது இடையில் வந்து இறந்து போற சொத்து பத்தெல்லாம் என் முடிக்கு சமானங்க. அந்த தெய்வமே என்ன காத்தாரோட்டும். ஐயா உண்டு. களி முத்திருச்சு, சூரியன் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு முட்டாமலையே கரிஞ்சோலி ஆக்கலாம் இருக்கு. ஏம்மா செத்த வெள்ள எடுத்துட்டு வா. என்ன இந்த விட்டு விட்டுறா? இதுல ஏதோ சரி இருக்கு. இது நடந்துருவாக்கும், நடக்கத்தான் விட்டுருவானாக்கும். யோ என்ன இல்லையே, பக்கத்து வீட்டுக்காரன் தானே? இந்த கோழி முட்டை கண்ணு சத்தியமா உன்னத்தான் அசந்து தூங்குற மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பி போட்டி போட்டு ஊரையும் காலி படுத்து பத்தாம செம்பனியோ சாமியாரா துணில் வச்சு அமுச்சு வச்சுட்டிய. என் கழுத்துக்கு தாலி ஏறாம ஒரு சுருக்க பாக்கி வெற்றி வெற்றி நாக்கு தள்ளி சாக்குறதா? அது இல்லம்மா, அவன் கோவில் தமிழ்ல ஜெயிச்சா செம்பன் எனக்கு மாப்பிள்ள. அப்படி இல்லன்னா அவன் கால கழுவுற அடிமை. சொரிச்சிருங்க படக்காரே. போருக்கு போறதுக்கு முன்னால சோழிய உருட்டி நாழிய பார்த்தானா? அவன் கொண்டையில கொண்டைக்கடல போடுறத நான் ஈர குத்திக்கிட்டு பாதுகிட்டு நினைச்சியா? நான் காலம் பூராவும் வாந்தி எடுக்காம உனக்கு காக்கி போட்டுக்கிட்டே என் காலத்தை தள்ளுவே நினைச்சியா? இந்த பாரு, துவல் தவசி முடிஞ்சு நாங்க மாலையும் கழுத்துமா நிக்கிறது உன் கண்ணுக்குள்ள கருப்பாமூச்சி விழுந்தாலும் கலங்காம பாக்கணும். ஆமா அம்மா, அன்னைக்கிலே கோபத்துல தனியா வந்துடாத. வந்தா செம்பனோட சேர்ந்து வா, அது போதும் எனக்கு. நான் அவளோட நினைச்சபடி தெச்சனே வரதட்சணை இல்ல. எப்பா தவசிக்கு புறப்பட்டாச்சா? ஆமா, துவையல் தவசிக்கு போறேன். உடைய சுத்தம் பண்றது போல என் மனசையும் தோச்சி சுத்தம் பண்ண போறேன். சரி. அழியும் வஸ்தெல்லாம் எனக்கு நரகமடா. அலியா ஐயா காலடி மண்ணுதான் எனக்கு சொர்க்கமடா. அதான் அவன் நேற்றோடு செத்தான். நான் தான் உங்க அண்ணன் கிளி. தள்ளிப்போ, கிளி கூண்ட விட்டு பறந்து போய் பல நாள் ஆச்சு. இதே கூண்டுல அண்ணன் கிளி சிறகடிச்சுட்டே இருக்கு. ஓ அப்படியா? அப்ப நீங்க 2 பேரும் 16 பெற்று நாசமா போங்க. ஐயோடா. டேய், ஆமா நீ எங்கடா புறப்பட்ட? நானும் துவையல் தவசிக்கு வரேன்னு. நீ என்னடா, நான் கொல்ல பக்கம் போனா சொம்ப தூக்கிட்டு பின்னாடியே வந்துடுற. சவ வீட்டுக்கு போனா அங்க சவமா கிடக்குற. உன் தொல்லை தாங்காம தான் எம்பெருமான்கிட்ட சரணடையலான்னு போறேன். டேய், துவையல் தவசின்னா துவையலும் கஞ்சியும் போடுவாங்கன்னு தப்பு கணக்கு போடாத. அது ஒரு கடுமையான தவண்டா. ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கணும். 3 வேளை குளிக்கணும்டா. ஒரு வேளை குளிக்கிறதுக்கே ஒரு வாரம் யோசிப்ப. நீ எல்லாம் இப்ப அடிக்கடி மழை பெய்யறதுனால அடிக்கடி குளிக்கிறேன்னு. அதான் ஒரு மரத்து மூடுக்கு தேவையான மொத்த அழுக்கும் இவன் உடம்புல இருக்கே. சரி, அதை விடு. பச்சரிசி கஞ்சிய உச்சி படிப்பு முடிஞ்சு உச்சி பொழுது போன அப்புறம் தான் குடிக்கணும். அது மட்டும் இல்ல, காலையிலயும் மாலையிலயும் கடல் தண்ணி தான். மூக்கு பிடிக்க சாப்பிடுற உனக்கு கறி மீன் இதெல்லாம் ஒத்து வராதுப்பா. கருமண்ணே, கடுந்தவும் என் உடம்ப களைப்படை செய்யாதண்ணே. ஆமா ஆமா, பண்ணி கொழுப்பு படிப்படியா தானே குறையும். நானும் வாரேன். ஜோடா, நான் ஏதோ சுற்றுலா போற மாதிரி பட்டைய கல்பிட்டு வந்துட்டீங்க. 2 பேருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்றேன், தவசி தவம் முடியாம நடுவுல வந்துட்டீங்க, அவ்வளவுதான், உங்க கை கால் விளங்காம போயிடும். ஐயா சிவசிவ அரகரா, ஐயா சிவசிவ அரகரா, ஐயா சிவசிவ அரகரா. குளிப்பாட்டுறதை விட யானையை குளிப்பாட்டுறது கேவலம்ல. மதம் பிடிக்காதுல, அடங்கல. தலைய குனியில ஒரே அழுப்பு. பன்னீர்ல குளிக்க வேண்டிய என்ன சாதா தண்ணியில குளிக்க வச்சுட்டானே. மீசல தீய வச்சு நான் பீடி குடிக்கிற காலம் வரண்டா. அருளி விதைய அரிசி ஊத்தி என் 6வது அறிவுல விரிசலை உண்டாக்கிட்டியடா மண்ணா.
அந்த கொப்பரவாயன் என் அன்னக்கிளியோட சேர்ந்து என்ன பார்த்து சிரிப்பானே சிரிச்சிட்டு வரானே. கொப்பரவாயன் காலையில வாய தோணானா போது போன அப்புறம் தான் வாய மூடுவான். சாமி சாமி ஊத்துக்கு சாமி ஊத்துக்கு சாமி ஊத்துக்கு சாமி. அப்ப இது எச்சில் இல்லப்பா, என் மீது விழுந்த பூக்கள். பூக்கள் சாமி. அப்பனே மயிலிறகால் வருடினாயா? அந்த அடி எனக்கே வலிக்குது, உனக்கு வலிக்கலையா? மனுஷனுக்கு வரைக்கும் மாட்டுக்கு வரைக்குமா? ஆழி துப்புறதெல்லாம் பூக்கள்னா அப்ப பூக்கள்லாம் உனக்கு எச்சிலா? ரொம்ப நடிக்காதடி அன்னக்கிளி. ஆஹா, ஓசி சோர்ல ஊர்ன உடம்பு எப்படி உரைக்கும்? அடியே அன்னக்கிளி, அர்த்தவன் பொண்டாட்டிக்கு பேன் பாக்குற பயலுக்கு நீயும் தலைய கொடுக்க துணிஞ்சிட்டியா? உங்க ரெண்டு பேரையும் ஒரே குச்சியில கொளுத்தினாதான் என் கோவம் ஒரு கலைஞ்சி படுக்கும். ஆமா ஆமா, நான் எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கிறேன். அப்படி நீங்க கொளுத்துனீங்கன்னா பிரகாசமா திரும்பி வருவேன். ஜாடிக்கேத்த மூடி மாதிரி சாவுக்கும் ஒரு ஜோடியா? அவன் எப்போ தேத்தான்? எங்க குரு சிசிய உறவே கேவலப்படுத்திட்டியாப்பா. நீயா கொடுத்துறியா அல்லது நாங்களா ஜோதியா எடுக்கணுமா? அடங்குடா, கையில விலங்கு இருக்குன்னு பாக்குறேன். இத மட்டும் நீ அவுத்து விடு, அப்புறம் காட்டுறேன் நான் வான வேடிக்கைய. இது உனக்கு விலங்கப்பா, எனக்கு இது ஆபரணம். இந்த உலகமே ஒரு நாமெல்லாம் அது கைதிகள் அப்பா. விலங்க நான் புன்னகையோடு புன்னகையா அணிஞ்சுக்கிறேன். அப்படியா? அப்போ இந்த ஆபரணங்களை கைட்டி நீங்க மாட்டிக்கங்க. கைட்டுங்க. அப்புறம் சாமி, கைட்டுறது பெருசு இல்ல, இந்த ஆபரணங்களை நீங்க எனக்கு போட்டு காட்டணும். கைட்டா கைட்டு மவனை, உனக்கு கரகம் பிடிச்சிருச்சுடா. சீக்கிரம் கைட்டுங்க சாமி. கைய காட்டுங்க. மவனை மாட்டினேன். இப்போ எப்படி இருக்கு? என் ஆண்மைக்கு ரொம்ப அழகா. சரியா கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என் ஆண்மைக்கு ரொம்ப அழகா இருக்கு. வைக்கிறேன் சாமி. கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சண்டாளம் என்ன சரி பண்ண போறானோ தெரியல. அதுக்காக தாண்டா ஊட்டு கட்டைய காலடிய தயாரா வச்சிருக்கிறேன். என்ன ஆட்டம் அண்ணா? புளியாமரம் நினைச்சு அந்த கொப்பரம் ஆவி உன் கொண்டையில கூடு கட்டிட போகுது. ரொம்ப ஆட்டாத. செஞ்சாலும் இந்த பொம்பளைங்களை பார்த்தா சும்மா கிளிப்பா இருக்கு கொப்பளவாயா. எல்லாம் என் அன்னக்கிளி இருக்கிறதுனாலதான். அன்னக்கிளி, நீ நான் தக்காளிக்கு பிறந்தவளா? வருஷம் ஏற ஏற தேகம் தேயாம முழுன்னு இருக்கிற. வந்தமா காய்கறிகளை வாங்கணுமான்னு நடைய கட்டுவே. கட்டையில போற உடம்ப கம்மா விழுங்கினா என்ன, கரடிதான் கடிச்சா என்ன? தத்துவம். உன்னை பொண்ணு பார்க்க வந்தவன் பின்னங்கால் பிடலில் அடிக்க ஏன் ஒன்னான்னு இப்பதான் புரியுது. நேத்து நமக்கு கல்யாணம் நடந்த மாதிரியும் நம்ம தலையில கூட பூ கொட்டுற மாதிரியும் கனவு கண்டேன். திங்கிறத தவிர வேற எதுவும் யோசிக்காத உன் மூளைக்கு கனவெல்லாம் வருது, என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமாமா, நான் கூட பூ விழுந்த போல கண்ணா கண்டேன். கனவு கூட நாம ஜோடியா தான் காண்றோம். ஐயோ, அப்படியே நெட்டி முறிச்சு உங்க ரெண்டு பேர் தலையிலயும் மண்ணு வாரி போடணும் போல இருக்கு. பொறாம நீ சொல்லுங்களே. நீ போனமா பாடையில போகும்போது பன்னீரா நின்னு உன் மேல பூ போடுற மாதிரி கண்ணா கண்டேன். பொந்துக்குள்ள கை விடாமலேயே கிளி என் கொண்டைக்குள்ள சிக்கிக்கிச்சே. காஞ்ச மாடு வேப்பங்கொட்டியே ஊதி ஊதி தின்னுச்சான். எங்க நயனா வச்சிருக்கிற உள்ளக்கல்ல தோல்ல மறக்கிறவன் தோல்லத்தான் நான் ஊஞ்சல் ஆடுவேன். ரொம்ப ஆட்டாத, அறந்துற போகுது. இந்த போட்டியை நான் வரவேற்கிறேன். என் வீரம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த உருளைக்கல்ல தோலை மறிச்சிட்டு உன்னையும் உருளைக்கிழங்கு மாதிரி உருட்டிட்டு போல. என் பேர் செம்பன் இல்ல, இது இருக்கிறானே இந்த கொப்பரவாய மேல சத்தியம். என்னடா இங்க பாருங்களா? இது அநியாயம்டா. தங்கத்தாலி அது தங்கத்தாலி போடுறதுக்கு தர இல்ல. தாலி எல்லாம் இருக்காங்க. பாருங்க, இந்த போட்டியிலாவது எவனாவது ஜெயிக்கல நான் விளக்கமா தலையே அடிப்பேன். அப்புறம் விளங்கவே மாட்டீங்க. அடிச்சா மட்டும் விளங்கிடுவோமா? வாங்க. பனை மரத்துல எவன் தலைகீழ ஏறானோ அவனைத்தான் என் மக தலை நிமிந்து பாப்பான். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா?
கிளி நீ தலை நிமிரத்தான் நான் தலைகளை ஏற போறேன். கிழிச்ச ஆமனுக்கு செடியே அனாந்து பாக்குற பையனி கம்புக்கு இங்க பிடுங்கதான் லாக்கிங்க. ஒருவேளை நீ ஏறிட்டேன்னு வச்சுக்கோ, கிளி இடுப்புல ஏணி போட்டு ஏறதுக்கு முன்னாடி அவ கயித்துல நான் தாலியை கட்டிடுவேன். வெட்டி பேச்சு பேசுறீங்கன்னா வெட்டு குத்தி எடுத்து வெட்டி விடுவேன். பேசணுங்கடா. எனக்கு மறுமைனா வர்றவன் நல்ல விடலை போட்டு எடை கூட்டினவை எவனு வாப்போம். உன்னை பாஞ்சாலி ஆக்காம உங்க அப்பா தொந்தி கரையாது போல இருக்க. நான் மட்டும் பனை மரத்துல ஏறலான்னு பார்த்தா ஊரே நாக்கு தொங்க போட்டு ஏறும் போல இருக்க. பனை மரத்துல தரைக்கே ஏறி என் கழுத்துல தாலியா இறங்குங்க. உன் மலமே கூந்தல்ல பனைய நட்டு நானும் கல்லறக்காம விட மாட்டேன் கிளி. எப்பவும் போதையிலே ஏறு. சவால்னா என் அண்ணத்துக்கு சவடால் வீடுற மாதிரி நீ பனை மரத்துல ஏறி மூணா முறிஞ்சி வீறு அந்த கண்கொள்ளா காட்சியே நாங்கெல்லாம் பார்க்க தானே போறோம். சரி, போட்டி தொடக்கட்டும். ரோடு பலமா தான் இருக்கு. என்ன பண்றான் மாமா? ஆமா, இது ஊருக்கு ரொம்ப முக்கியம். கோமலத்தை பார்க்க போய் குப்பர விட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அடவுடியும் சாட்சி போடுவேன். ஓடுங்க, ஓடு ஓடு. பனைய புடுக்குறான், பனைய. நீ என்னடா புடுக்குற? ஏறத்தான் முடியல, முயற்சி பண்றேன். இங்க பாரு, இப்பதான் பனக்கொட்டைய முளைக்க போட்டிருக்கேன். அது வளரட்டும், அதுல கொண்ட வரும். அதை ஆட்டி பாரு, நீ வளரவே மாட்டேன். மாடு இழைச்சாலும் கொம்பு தெம்பா இருக்கும்னு மாமா நிரூபிச்சிட்டாரு. அப்பாட ஒரு புள்ளி காலி. ஆஹா, ஒரு வில்லங்கம் தொங்கிட்டு இருக்கு, ஒரு வில்லங்கம் நாண்டுட்டு இருக்கு. மரத்துக்கு வலிக்குதான் அமைக்கி விடுறான். அடுத்தது என்ன அடுத்தது? நீதான் போன போய் போவியா? தள்ளி விட்டாலும் ஏற மாட்டான். இவெல்லாம் எங்க? என்ன ஒரு பயபக்தி. தெய்வமே. என்ன சாமியா கும்பிடுற? ஆமா, பால் தர தாயும் பதநீர் தர இந்த பனைமரமும் எனக்கு ஒண்ணுதான். எப்படி நம்ம தாயை மிதிக்காம இருப்போமோ அதே போல பதநீர் தந்து ஆயுஸ் 100 வரைக்கும் கடத்திட்டு போற இந்த பனைமரத்தை மிதிக்க மாட்டேன், மதிப்பேன். என்னது? பனைமரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? மேல இருக்கிற பதநீரை கீழே இருக்கிற பூமி வேர் வழியா உறிஞ்சி கள்ளத்தனமா குடிச்சுதான் இன்னி வரைக்கும் மூச்சு விடாம சுத்திட்டு இருக்கு. ஆஹா, பனைமரத்தையே தாயா நினைச்சு கும்பிடுற இந்த மனுஷன் கணவரா கிடைக்கிற பேரு கிடைச்சா என் நிழல கூட அழுக்கு தச்சு குளிப்பாட்டு வாருப்பா. அரசு மரத்தை சுத்தின புளியாருக்கு என்ன கிடைச்சது? பழம் தான் கிடைச்சது. எனக்கு பழம் வேணும், அன்னக்கிளிதான் வேணும். என்ன பண்றீங்க? யோசிக்கிறேன். அது மூளை இருக்கிறவங்க செய்யறது இல்ல. அப்பா, இவர் நீட்டு தாலிக்கு தான் என் கழுத்து தலையாட்டம் போல இருக்குதே. அவன் கிடக்க அங்க பாரு. தாய் சொல்ல கேட்காம ஏன் சொல்ல கேட்டுக்கிட்டு தலையில தொங்குறவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மாமா, அந்த ஒவாலோட 2 கையை விட சொல்லுங்க. அப்ப தாலி எடுத்த கையே ஏன் இத பார்த்தா கையா தெரியலையா? இதால தாலி கட்ட முடியாதா? வெறும் சாப்பிடறதுக்கும் கழுவுறதுக்குமா இந்த கைய வச்சிருக்கிறேன். என்ன மாமா? சித்தம் தலைக்கு ஏறி போச்சு. இப்ப பூமியோட சேர்ந்து இவரும் சூரியனை சுத்துறாரு. இப்போ ஒத்தடி பாதையில போய் ஓரமா ஒதுங்கலாம். வா மாமாவுக்கு இப்பதான் இளமை திரும்புது. மொல்ல மொல்ல அப்பாடா. நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்ல தோல்ல தூக்கி மறிச்சா அன்னைக்கு உங்களுக்கு அப்படி போடு. அப்படி இல்லன்னா 2 பேரையும் மார்கால் மார்கையும் வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. மாமா, அன்னைக்கு எனக்கு கொடுத்துருங்க. மார்கை மார்காலு இந்த தெப்ப புத்திரன் கிட்ட வாங்கிக்கோங்க. பார்த்து துப்புங்க, சாரல் அடிக்குது. என்ன எனக்கு தெரியாம என் கால் நகத்தை கூட ஒன்னால வெட்ட முடியும். மாமா, இந்த கல் என்ன மாமா? அன்னைக்கு அந்த கல்லு மேல உட்கார வைங்க மாமா. 2 சேர்த்து தூக்கி காட்டுறேன். கல்ல தூக்குடா. அளவுக்கு அதிகமா பேசி வாய் டர்ன்னு கீழே போகுது. கொஞ்சம் பொத்து. நிறைய குத்து. தூக்குங்கடா, தூக்கு. இந்த சாப்பாட்டு நம்ம கிட்ட இருந்து வெறும் காத்து தப்பா வருது. தொப்பைக்கு மேல கல்லு நகரவே நகராது.
ஆளை மாத்துங்கப்பா. ஆளை மாத்துங்கப்பா. அதான் கஷ்டப்பட்டு ஒருத்தன் தூக்குறான்ல, தூக்குடா. ஏய் என்னடா முனங்குற? இடத்த காலி பண்ணு. நீ நண்டுபிடி கூட லாய்க்கு இல்ல. எந்திரா. சரியா சொன்னீங்க மாமா. இவன் கல்ல தூக்குறானா இல்ல கல்லு இவனை தூக்குதான்னு தெரியல. ஐயோ என் வீரத்துக்கு ரொம்பதான் அரிப்பு எடுக்குதே. ஓரமா போய் சொல்லிட்டேன். மாமா ஒரு கல்ல வச்சு இந்த குடும்ப பையன் காலை உருவ வச்சுட்டீங்களே. ஏந்துடா, ஏந்து போடா. இது தேவையா? எந்திரிச்சு தொலை. இனி நான் எங்க போவேன்? வைத்தியர் கிட்ட போடா, நகத்தை புடிங்கி விடுவாரு போ. அப்போ சொன்னேன், கேட்டானா அவன்? மாமா இது வேணா மத்தவங்களுக்கு உருளைக்கல்லா இருக்கலாம், ஆனா எனக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இந்த கல்ல நான் தோல்ல மறிக்கணும், அவ்வளவுதானே? என்ன பார்த்து நீங்க கண்ணு வச்சிருவீங்க, அதனால நான் சொல்ற வரைக்கும் கண்ணு மூடி திரும்பி நில்லுங்க. இவனே ஓம பிடிக்க தத்தெடுக்கிற பையன், இதுல ஏதோ வில்லங்க இருக்கே. கண்ணை மூடுங்கப்பா. பெத்த பொண்ணே அப்பனை பார்த்து கண்ணை மூட சொல்றான். என்னது கழுத்துக்கு தோல்ல வைக்கிறானா, மலையை பிடிங்க நட்டு வைக்க போறானா? என்ன திறக்கலாமா? ஆமா, இங்க பாருங்க. எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கேன் மாமா. இங்க என்ன? கீழே பாருங்கப்பா. இங்க என்னடா செய்யற? நீங்க தானே சொன்னீங்க தோல்ல கல்ல தூக்கி வைக்க சொல்லி, அதான் வச்சிருக்கேன். இப்ப உங்க பொண்ணை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், கட்டிக்கிறேன். தொடர மாட்டேங்கிட்டே வித்தையா? மாப்பிளைக்கு நல்ல அறிவு இல்ல? மாப்பிள கொஞ்சம் குஞ்சுக்கிறியா? எதுக்கு மாமா? என் பொண்ணு வேணுமா வேணாமா? அதுக்கு ஏன் மாமா குனிய சொல்றீங்க? படுக்கிறேன் மாமா. நமக்கும் மாட்டுக்கும் என்னால வித்தியாசம்? ஆமாவே, இந்த ஜென்மத்துல நம்ம விளங்க போறது இல்ல, இத நக்கிதான் குடிச்சே ஆகணும். போன ஜென்ம பழக்க தோஷத்துல நீ குட்டிடுவ, எனக்கு தான் கௌரவ கோச்சலா இருக்கு. வெள்ளம் கொடுங்க. குளத்துல குடிக்க வேண்டியவெல்லாம் வந்துட்டான், சீக்கிரம் குடிதே. ஏய் ஒரு தேயிலை தண்ணி கொடு. குடிக்கிறோம்ல. இவனுங்க 8 அடி தள்ளி நின்னு குடிச்சாதான் நமக்கு உள்ள இறங்கும்ல. போர்ல நிறைய இழவு வீழ்ந்தாதான் இவங்க கரை பிடிச்ச துணி வண்ணாச்சி வாசலுக்கே வரும். அழக்க சுமந்துகிட்டு கட்டிக்கிட்டு சுமக்குறாங்களே, அப்படியே நக்கிக்கிட்டு இருங்க. எல்லாம் ஏந்திரு, இனி நமக்கு சுதந்திரம் தான். இப்ப எதுக்கு இந்த பட்டை எல்லாம்? சுத்தமா நக்கிட்டியா? என்னன்னு பார்த்தா குப்புற விழுந்து கும்பிடணும், இந்த வலிச்சு நக்கையில பார்த்தா நெளிச்சு கும்பிடணும். வர வேற என் தண்டோடம் ராமர் விளையாட்டம் வளைஞ்சு போச்சு. ராமர் வில்லுன்னு சத்தம் போட்டு பேசாதல, அப்புறம் ஆளுக்கு ஆளு எலும்பை வலிச்சு முறிச்சு போடுவாங்களே. இல்ல வளைச்ச ராமனுக்கே வனவாசம்னா என்ன வளைக்கிறவன் பாலவனத்துல பல்லு தேய்க்க வேண்டிய. கொஞ்சம் விட்டா ராமர் பாலத்துக்கு உங்க குடும்பம் தான் அடிக்கால் நாட்டினாங்கன்னு சொன்னாலும் சொல்லவேல. பிச்சி பூக்கு விளம்பரம் எதுக்குவே? தேயில கடைக்காரர விளக்கெண்ண தேய்ச்சும் விளங்காத இந்த கொப்பரை வாயன் காலாங்காத்துல வெறும் வயசுல போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய அண்ணாவையும் இந்த கொப்பரை வாயங்கிட்ட சேர்த்து வாங்கிக்கோங்க. என்ன அடை வச்சுட்டு போற? நல்லா இல்ல. ஆமா, உங்களை அடுக்கு வச்சு ஏக்கர் கணக்குல நஞ்சா புஞ்சா விவசாயம் பண்ண போறோம்ல. அட ஆத்தாங்கரையில புறம்போக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிற பையனி உன்னை அடுக்கு பிடிக்கிறதும் யானைய கட்டி தீனி போடுறதும் ஒண்ணுதாம்ல. அதுக்கு பேசாம கம்பு கிழங்க தின்னுட்டு கவுந்தடிச்சு படுக்கலாம்ல. எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க, ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.